கம்மி தான் ஃபுல்லாக தான் வர்றாரு. 160 சீட்டு வர்றாரு. 160. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. விட்ட வருவார் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஓட்டம் ஃபுல்லாக நிற்கும். அவர் வரவேற்கு நிறைய ஆள் வருவாங்க. மக்கள் ரசிகர் ஓட்டே போதும் அவருக்கு. 2.5 கோடி ஓட்டு இருக்குது ரசிகர் ஓட்டு. இவங்க 2 பேர் சேர்ந்தோட வின் பண்ண முடியாது. காசு கொடுக்கலாம், இடத்த பிடிக்க முடியாது. இது திடீர்னு வந்து செல்வாக்கு அவர் எதிர்பார்த்து செல்வாக்கு கிடையாது. என்ன பார்க்குறோன்னா எதையுமே எதிர்பார்க்காம மக்கள் மட்டும் நினச்சி அடுத்து அவர் நினச்சி ஒரே நாள் போய் எந்த போட்டியும் இல்லாமல் ஒருத்தன் மாடு ஏறாமல் தனியாக அந்த வயசை நிற்கிறான் துணிச்சதா. உண்மையாக நான் அவரை பாராட்டுறேன். நிச்சயம் ரஜினி ரசிகர். நான் விஜயம் பிடிக்கும். சூப்பர் ஸ்டார் ரசிகர். அரசியல் எவனையும் பிடிக்காது. விஜயை பிடிக்கும். பல தேவை இன்றைக்கி அவரை பிடிக்கும் எனக்கு. கண்டிப்பாக தமிழ்நாடு பூரா 160 சீட்டு வர்றாரு. எழுதி வச்சுக்கிங்க. வெற்றி மாபெரும் வெற்றி பிடிக்கும். நீங்கள் சொன்னபடி மக்கள் ஒருவனே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே அதுபோல் தங்களுடைய சிரமமான இந்த சிறப்பான ஒரு பண்பான தொழிலுக்கு வந்து மக்களை கரம் பிடித்து மேல் தூக்கி தமிழகத்தை வாழ்வாதாரத்தை மேலே இருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து தரப்பினரும் 18 வயது நிரம்பியவர்கள் உயர் திரு விஜய் நடிகர் அவர்களுக்கு வாக்களித்து வாய்ப்பளிக்குமாறு என் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க. இருக்கு அதிக அமோக வாய்ப்பு உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் யார் எது சொன்னாலும் புறம் வாங்க வேண்டும் என்றே இறைவன் 2 காதுகளை கொடுத்துள்ளான். ஆகவே இதை பற்றி எந்த கருத்தும் இப்பொழுது சொல்ல வேண்டாம். அவர் வர வேண்டும், வந்து அனைவருக்கும் உதவ வேண்டும். மற்றும் வருங்கால இளைஞர்கள் அவர்களை நம்பி உள்ளார்கள். அனைவரும் சிறப்புடன் வாழ அவர் உயர்ந்து வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 100 என்பது 90ஆவது வரட்டும், நன்றாக வந்து விடுவார். எதிர்காலம் அவர் கையில் அமையட்டும் என்பது எல்லாருடைய வேண்டுகோள். இறைவன் அவருக்கு அருள் புரிவாராக. வாழ்க தமிழக வெற்றி கழகம். நன்றி. எதிர்கால தமிழக முதலமைச்சராக வர இருக்கும் அன்பு நடிகர் விஜய் வந்து இங்கே திருச்சி கிழக்கு வர்றாரு. அவருக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கானா, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானா? 100% வெற்றி வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனமாற்றத்தை, அதாவது மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக ஒரே 2 கட்சிகள் மாறி வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கணுங்கிற மாதிரி ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அந்த தலைவர் போன தடவை எதிர்பார்த்தாங்க, அவர் வரவிடாமல் தடுத்துட்டாங்க. அது சில சூழ்நிலைகள் அதெல்லாம் சொன்னோம்னா அரசியல் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த தலைவர் அந்த இடத்த நிரப்புறதுக்கு விஜய் மட்டும்தான் வராரு. விஜய்க்கு ஒரு நல்ல 100க்கு 100 வெற்றி வாய்ப்பு இருக்குது. அதாவது 18 வயசுலேருந்து ஜோசப் விஜய் அதனால இந்துக்கள் முஸ்லிம்கள் ஓட்டு கிடைக்காது, அவர் கிறிஸ்டியனாக இருக்கிறங்கிறதுனால தான் வந்து இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவர் பாராபட்ச மத சார்பற்ற ஒரு பாராபட்ச அரசியல் தான் நடத்துகிறாரு. அந்த வகையில் கிறிஸ்துவர் தான் முக்கியம், இந்து தான் முக்கியம், முஸ்லீம் தான் முக்கியங்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அவர் மத சார்பற்ற அரசியல் தான் நடத்துகிறாரு. அந்த வகையிலெல்லாம் எதுவும் நான் விஜய் கட்சியோ எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண நடுநிலை ஊழியர். சாதாரண போன தடவைலாம் என்னுடைய வாக்குகள்லாம் வெவ்வேறு கட்சிகளுக்கு தான் போட்டேன். இந்த தடவை என்னுடைய வாக்குகள் நான் மாறி போட போகிறேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற சூழ்நிலைகளில் சில சம்பவங்கள், விளாத்திக்குளம் சம்பவங்கள், தூத்துக்குடி சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப மாற்றத்தை விரும்புகிறாங்க. ஏதோ ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க, ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு இவர்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர் மத்தியில், பெண்கள் மத்தியிலாம் எவ்வளவு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனாலும் ஜனநாயக படம் பிரிசான்னு முடிஞ்ச அளவுக்கு விஜயை முடுக்கி விட பார்க்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி வர்றாரு சார். சாதாரண ஒரு தொழிலில் சாதாரண பெட்டி கடை வச்சாலே அதை எடுக்கிறதுக்கு முயற்சிகள்லாம் நடக்குது சார். இவ்வளோ பெரிய அரசியலில் இவ்வளோ ஒரு முக்கியமான, ஏன்னா சிஎம் நாற்காலிங்கிறது சாதாரண நாற்காலி கிடையாது. எவ்வளோ எதிர்பார்ப்புகள், அதாவது 8 பக்கம் இல்லை 16 பக்கத்துலேருந்து அம்புகள் வரும். அந்த 16 பக்க அன்புகள் தொழில், அதாவது குடும்பம், பெண்கள், மது, சூழ்ச்சி எல்லாமே வச்சு தான் ஒரு மனிதனை கவுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லாமே இவர்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. அண்ணன் நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம புள்ள, நம்ம வீட்டு பிள்ளைங்கிற மாதிரி
ஒரு வாய்ப்புகள் கொடுப்போம். அதுதான் நானே எங்கள் வீட்டில் எல்லாருமே ஒரு பாரம்பரியமாக ஒரு கட்சியிலேருந்து வர்றவங்க தான், அதாவது திராவிட கட்சியிலேருந்து வந்தவங்க தான் நாங்கள்லாம். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா. இந்த தடவை எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக செய்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்க. சார் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே மாற்றம் வேணும் சார், கண்டிப்பாக மாற்றம் வேணும் சார். நிலைமை ரொம்ப தலைகீழாக இருக்குது சார், அதுதான் தலைகீழாக ரொம்ப தலைகீழாக இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை அழுகைங்கிறத விட எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வரணுங்கிறது ஒரு துடிப்போட வந்துருங்க. புல்லரிக்குது, இவரை பற்றி பேசுகிறப்ப புல்லரிக்குது. ஒரு முக்கியமான அதாவது தங்கத்தை கோட்டை விட்டோம், இப்போதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வைரத்தை கோட்டை விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அரசியலில் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் நான் எனக்குன்னு கிட்டத்தட்ட 46-47 வயசாக போகுது. இளைஞர்கள் கிடையாது, இளைஞர்களை தாண்டி தான் என்னுடைய வயசு. நானும் எங்களுடைய ஜென்ரேஷனில் என்னுடைய 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்கள் மட்டுமல்ல, இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிற பெரியவர் உள்பட அதை தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் சொல்லணும் அந்த மாதிரி கிழக்கில் வந்து விஜய் வர்றாரு, மக்கள் மத்தியில் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான்லாம் டிஎம்கே இல்லை, நான் வேலைக்கு போகிறதுக்காகவே நான் வந்து சும்மா நின்று வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நம்மலாம் அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஈடுபட மாட்டோம். நீங்கள் ஒரு திமுக காரராக எப்படி பார்க்குறீங்களா விஜய் அவரோட அரசியலை? எப்போவுமே ஸ்டாலின் தான், நான் அதெல்லாம் எதிர்பார்க்க கிடையாது. சரி, இல்லை மக்கள் மத்தியில் ஒரு 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 ஆதரவு இருக்குதான், அவர் ஒரு ரசிகர், அவ்வளோதான் எனக்கு அது தெரியும். ஆனால் இந்த மாதிரி ரசிகர்னா நீங்கள் யார் ரசிகர்? ரசிகர்னா நான் வந்து அஜித் தான், தலை தான், வேற யாருமே ஈடுபட மாட்டேன். எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து தலைக்கு போட்டியாக இருந்தவர் வந்து இதுக்கு வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு, எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது. சரி, இப்போ தலை அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? தலைக்கு தான் ஓட்டு போடும். விஜய் பிடிக்கலன்னு சொல்ல, அவரோட படம் நிறையா பார்த்துருக்கேன், எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் நம்மளுக்கு கட்சின்னு வந்தால் டிஎம்கே தான் நம்ம எப்போவுமே போடுறது. அஜித் வந்துட்டாருன்னா அவர் வரமாட்டார், வந்துட்டா அப்போ பேசிக்க. திருச்சி 1வது தொகுதியில் கொஞ்சம் ஆதரவு இருக்குது. அவர் வர எப்படி வந்து பிரச்சாரம் எப்படி பண்ணுறாரோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குங்கிறது தேர்தல் இன்னும் 10 நாள் கழிச்சு தான் அதோட முடிவு என்னன்னு தெரியும். மக்கள் வந்து எல்லாமே இளைஞர் பூராமே அவங்க பக்கம்தான் இருக்காங்க. ஆமாம், அதனால் மாற்றம் வந்தால் எப்படி செய்கிறாங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த தேர்தலில் முடிவு எடுக்கலாம். இந்த தேர்தல் வரட்டும், பேசிக்கணும். இது வந்து ஜாதி பிரச்சனைக்காக இல்லை, கிறிஸ்டின் அவங்கள இல்லை, யாருக்கு என்ன ஓட்டு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அது ஓரளவுக்கு இருக்குது. அது போனால் தான் என்ன முடிவுங்கிறது என்னன்னுங்கிறது தெரியும். அவருடைய வந்து எதிர்காலம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இந்த தேர்தலில் கொஞ்சம் எப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் இளைஞர்கள் நைட்டு பூரா இங்கே இருந்தாங்க, கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு, ஆதரவோடு தான் இருக்காங்க. போக போக தான் அதுக்குள்ளே கருத்து என்னன்னு தெரியும். ஜெயிப்பாருங்கிறாங்க, அது போக போக தான் என்னென்னு தெரியும். யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் நான் ஏற்றுக்க வேண்டியது தான், முடிவு நல்லாயிருக்கும். ரைட்டு. முன்னாடி வந்து இருந்த கட்சியில் உள்ளவங்கலாம் வந்து இருந்தவங்கலாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து இளைஞர் இதில் வந்து விஜய் வந்து செய்வார்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும். என்னன்னா அப்படி ஒரு காரணம், அவர் சினிமா படம் தான் நடிச்சிருக்காரு. சினிமா எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் எந்த இளைஞர்கிட்ட கேட்டாலும் விஜய் ஓட்டு போடணும், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறாங்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இப்போ இளைஞராக இருக்கிறனால மக்களுங்களை வந்து பார்க்குறதுக்காண்டி அவர் எப்படி செய்கிறாரு அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்களுக்கும் தெரியும். அந்த இதனால பார்க்கணும். உண்மையாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மக்கள் மத்தியில் ஆதரவுலாம் இல்லை, சும்மா நடிகருங்கிறதுனால தான் பார்க்க வராங்கங்கிறாங்க. அப்படின்னு கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கு நடிகர்ன்றது தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவர் வந்து இப்போ செய்கிறத பொறுத்து தான் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் செய்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் செஞ்சு வந்துட்டாருன்னா அவர் டாப்பில் போயிடலாம். இது திருச்சி கிழக்கில் ஆதரவு இருக்காண்ணா? பொதுவாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஏற்கனவே இது திமுக கோட்டை, இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே. அப்படிலாம் கிடையாது, அவர் வந்து நிற்கட்டும், நின்னா நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுறோம். நீங்கள் வந்து நான் உங்கள் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஆனால் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை கொண்டு வராங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்குள்ள ஓட்டு வந்ததே தீரும். 50 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டோம், இவரோட இளைஞர் ஆட்சியை பார்க்கணும்.
நிச்சயம் நல்லா வருவார். திருச்சி கிழக்கில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பாக 234 தொகுதி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து விஜய்க்கு எப்பயுமே ஆதரவு உண்டு. எங்கள் குடும்பத்திலே 10 ஓட்டு இருக்குது. 10 ஓட்டம் எங்கள் விஜய்க்கு தான். ஏன்னா இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா வந்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்கன்னா ஆதரவு இருக்குதாண்டா? நான் முழு ஆதரவு இருக்குண்ணே, முழுசாக ஆதரவு இருக்குது. ஜெயிப்பார், கன்ஃபார்மாக ஜெயிப்பார். அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? ஏன்னா புதுமுகம் புதுசாக வராரு, நல்லது செய்வார். 2 பேரும் செய்யலாம், இவங்க செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. ஏன் விஜய் மேலே இந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எல்லாருமே ஏற்கனவே இருக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, புதுசாக. திருச்சி கிழக்கு விஜய் வராது எப்படி பார்க்குறீங்க? திருச்சி கிழக்கு விஜய் வர்றது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த ட்ரிப் எலெக்ஷன் வந்து அவருடைய கட்சியில் வந்து முன்னாள் அமைச்சர் ஒருவர் இருக்கார், செங்கோட்டையன். அனுபவசாலி அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த ட்ரிப் ஒரு மாற்றம் வரும். தலைவர் விஜய் கண்டிப்பான முறையில் வருவார். நல்லா இருக்குது, அமோக வரவேற்பு இருக்குது. இந்த ட்ரிப் மாற்றம் இருக்குது. திருச்சி கிழக்கில் நிற்கிறாரு எப்படி பார்க்குறீங்க? கிழக்குலையும் அவர் ஜெயிப்பார். அவர் நிற்கிற 2 தொகுதியும் அண்ணன் ஜெயிப்பார். என்ன காரணம்? திருச்சி கிழக்குலே வந்து ஜெயிக்க மாட்டாரு, இங்கே வந்து வேற ஒரு திமுக வேட்பாளர் இருக்காங்கிறாங்க. சொல்கிறது 1000 பேர் சொல்லுவாங்க. தலைவருக்கு வாய்ஸ் உண்டு. அதேமாதிரி காரைக்குடியில் டாக்டர் பிரபு ஜெயிப்பார். நான் காரைக்குடி தான். நன்றி. நான் வந்து வெற்றியாக ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே இனிய அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுண்ணா. திமுக கோட்டையே ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த பீரியடு எங்கள் விஜய் ஜெயிக்கிறார், விசில் ஜெயிக்குது, கன்ஃபார்ம் இது. நாங்கள் மக்கள்லாம் ரொம்ப துடிப்போடு இருக்கோம். கிழக்கு தொகுதியில் கிடைச்சது ரொம்ப வெற்றி வாய்ப்பு மாதிரி எங்களுக்கு. அது எங்கள் தலைவர் விஜய் கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு சினிமாவில் நாங்கள் பார்த்தோம் விஜயா. அவர் அரசியலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியல் வந்து ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துவார்ன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக கிழக்கு தொகுதி ஜெயிக்கிறார், வின் பண்ணுறாரு. இது சத்தியம். இல்லை மாற்றம் உருவாகணும், மக்கள் வந்து மாற்றம் உருவாகணும். கிழக்கில் கன்ஃபார்மாக ஜெயிக்கிறாரு. சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவர் இந்துவர் எல்லாமே ஒருத்தர் தான், மனுஷன் ஒன்று தான். எல்லாமே வந்து உணர்வுபூர்வமாக தான் பேசுகிறோம். இங்கே எல்லாமே ஒற்றுமை தான். எங்களுக்கு வந்து கிழக்கு தொழில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆண்ட மூலமாக எங்களுக்கு விஜய் வாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கு வயசு 60 ஆகுது. இன்னும் விஜய் ரசிகராக தான் இருக்கிறேன். நான் இது வரைக்கும் மாற்றமாக ரெட்டலை தான் நான் ஓட்டு போடுவேன். ரெட்டை தவிர யாருக்கும் போட்டதே கிடையாது. இந்த ட்ரிப் விசிலுக்கு போகிறேன், என் குடும்பத்தை சார்பாக எல்லாத்துக்கும். விசிலுக்காக இறங்கி வேலை செய்ய போகிறேன், கன்ஃபார்ம். இது அவங்களையும் ஒரு சான்ஸ் கொடுத்து நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆமாம். சொல்லுங்கண்ணா. எங்கள் தொகுதியில் கிழக்கு தொகுதியில் விஜய் நிற்கிறார்.